பேயை பிடிச்சு மரத்துல ஆணி அடிப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கீங்க. அது உண்மையா பொய்யா? ஆனா ஆணி அடிக்கிறதுக்கும் விவசாயத்துக்கும் சம்பந்தம் இருக்கு. அது என்னன்னு தெரிஞ்சுக்க ட்ரோன் கார்னை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. காய்க்காத ஒரு மரத்துல ஆணி அடிச்சீங்கன்னா நிச்சயமா காய் காய்க்கும். இதுக்கு பின்னாடி பயங்கரமான ஒரு சயின்ஸ் இருக்கு. காய்க்காத ஒரு மரத்துல நீங்க ஆணி அடிக்கும் போது அந்த மரத்துக்கு சின்ன உயிர் பயம் வரும். எங்க நம்ம செத்து நம்ம மொத்த ஜென்ரேஷனும் இல்லாத போயிடுமோன்ற பயத்துல எத்திலின் ஹார்மோனை சுரந்து பூக்களையும் காய்களையும் விடும். இத ஸ்ட்ரெஸ் இன்டியூஸ்டு ஃபிளவரிங் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லைங்க, இரும்பு ஆணி துரு பிடிக்கும் போது அதுல இருக்க இரும்பு சத்து நேரடியா அந்த மரத்தோட வேஸ்குலர் சிஸ்டத்துக்குள்ளேயே பாஞ்சிடும். ஆனா ஆரோக்கியமா காய்ச்சிட்டு இருக்க மரத்துல தேவையில்லாத ஆணிகள் அடிக்காதீங்க. அது அந்த மரத்துக்கு பாதிப்புக்கு தான் உருவாக்கும். மரம் செழிப்பா வளர்ந்தும் பூக்கவே இல்லா மட்டும் இந்த அதிர்ச்சி வைத்தியத்தை கொடுத்து பாருங்க. ஆணி அடிச்ச இடத்துல பூஞ்சை வராம இருக்க கொஞ்சம் காப்பர் ஆக்சிக்ளோரைட் சொல்யூஷன் தடவிடுங்க. இந்த பழைய டெக்னிக் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்லைன்னா ஆணி அடிச்சு பேயை மட்டும் தான் கண்ட்ரோல் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? கமெண்ட்ல சொல்லுங்க.